உள்ளங்கை வந்து நம்ம பிறக்கிறப்ப மடச்சு உட்காந்துருக்கிறதுனால வருது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி வந்தாலும் ரேகைகள் ஒன்றா இருக்கிறது இல்லை. ஒவ்வொரு மனிதனும் எல்லாருக்கும் மூக்கு ஒன்றா இருக்குது, கண்ணு ஒன்றா இருக்குது. ஆனால் ரேகைகள் ஒன்றாவே இருக்கிறது இல்லை. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்னஸாக இருக்குன்றப்ப இந்த ரேகைகளில் சில ரேகைகள் ஒன்று சொன்ன மாதிரி நடக்குது. இப்போ எப்படி வந்து ஒரு ஜாதத்தில் குருவும் சனியும் சேர்ந்துருந்தா இந்த பலன் இருக்குன்னு சொல்கிறோம். 500 வருஷத்துக்கு முன்னால் பிறந்தவனுக்கும் அதே பலன் இருக்குது. இப்போ பிறந்தவனுக்கு அதே பலன் வருது. அப்படின்றப்ப இது வந்து இதனால தான் வருது. ஒருவேளை இப்படி இருக்கிறதுனால தான் இந்த குணம் இருக்குன்றப்ப நம்ம என்ன செய்யணும், இனிமேல் பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் குரு சனி இருந்தால் இப்படி தான் அவன் இருப்பான்னு நம்ம பலன் சொல்கிறோம். இப்போ குரு சனி அப்படி இருந்தால் இருக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. ஆனால் இப்படி இருக்கிறப்ப அப்படி இருக்குன்றப்ப அதுதான் அடுத்தும் வருன்ற அனுமானம் தான். அப்போ இது மாதிரி நிறைய காம்பினேஷன் எடுத்து நம்ம ஒரு உறுதிப்படுத்தி வச்சுருக்கோம் இல்லைங்களா. அது மாதிரி கைரேகைகள்லையும் இதே மாதிரி உறுதிப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. அப்போ இந்த ரேகை இப்படி இருந்தால் அவனுக்கு இந்த பிரச்சனை தான் நடக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க. இது அடுத்து வரவனுடைய கைரேகையை பார்க்குறப்ப உனக்கு இந்த ரேகை இப்படி இருக்கு, உனக்கு இந்த பிரச்சனை கேட்டால் ஆமாங்க அதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்கிறான். அப்போ எப்படி ஜோசியம்ங்கிறது வந்து அனுபவத்தின் அடிப்படையில் டேட்டாவை எடுத்து வச்சுக்கோ, அதே மாதிரி கைரேகை என்பதும். அப்போ கைரேகை என்பது ஹஸ்தம், ரேகைகளுடைய சாஸ்திரம். இதில் ஆனால் காமனாக பயன்படுத்துறது கிரக குறியீடுகள் இல்லைங்களா. அப்போ இந்த கைரேகையில் எது எந்த கிரகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா சிம்பிள்.